வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. மைக்கை மறந்து வச்சுட்டேன்ப்பா, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும், யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்ஸ், எங்கள் ஊரில் சரியான மழை, குளிர் தாங்க முடியல. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் டபிள்யூபிள்யூடைய பல காலத்திலிருந்தே நடக்கிற ஒரு பண்டைய பேப்பர் தான் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட். மின்திரிலாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஷோஸாக நடத்துனாங்க, இப்போது லைவ் ஈவெண்ட்டாகவே நடத்துட்டாங்க. ஏன்னா இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இதை லைவாக டிவியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்றைக்கு நடக்குது டைமை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் சண்டே 15 டிசம்பர் மாதம் கரெக்டாக காலையில் 6:30க்குலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை லைவாக போட்டுருவாங்க. நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா சோனி லீவில் பார்க்கலாம், அண்ட் அனதர் ஜியோ டிவியில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக டிவியில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ரிப்ளே போடுவாங்க. ஸோ நைட்டு 9 மணிக்கும் ரீப்ளே போடுவாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் 6 மணிக்கும் ஒருக்கா போடுவாங்க. சரி, இன்றைக்கான சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சாட்டர்டே டே மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு 5 மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. என்னதுன்னா, லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ஹல்க் ஹோகன், இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ் தான். இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ஹல்க் ஹோகன் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் மட்டும் தான் லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் இல்லை. லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்னால் ட்ரிபிள் ஹெச்சை கூட சொல்லலாம், ஷான் மைக்கேலை சொல்லலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களில் கூட யாராவது ஒருத்தர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லெஜெண்ட் ரெஸ்லர்ஸில் நிறைய பேர் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வர போகிறாங்களாம். அதில் ஹல்க் ஹோகனுடைய பேர் வந்து பெரிதும் அடிபடுது. ஏன் நம்ம தி ராக்கு கூட லெஜெண்டரி ரெஸ்லர் தான், ஜான்சனா கூட. ஃபர்ஸ்ட் மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச் கரண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான டேமியன் பிரிட்ஸ் குந்தர் வெர்சஸ் சேலஞ்சர் டேமியன் பீஸ் வெர்சஸ் டபிள்யூடபிள்யூடைய ஒன் ஆஃப் தி வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனான ஃபின் பேலருக்குள்ளே நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் வந்து அவரோட டைட்டிலை அப்கமிங்கில் தொடர்ந்து டிஃபெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஃபின் பேலர் வந்து கண்டிப்பாக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு. அதுவும் நான் டபுள் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காரு. பல வருடமாகவே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டு இருக்காரு. பட் ஆனால் வின் பண்ண முடியலை. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்த டேமியன் பிரிட்ஸை தோக்க வச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் பேலர் தான், அதுவும் குந்தர்கிட்ட. ஸோ இந்த ஃபியூட் அப்படி கண்டினியூ பண்ணி இப்போ ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்துனானுங்க. ஃபின் பேலர் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் டேமியன் பிரிட்ஸோட டைமும் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு குந்தர் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். அவர் தான் அகெயின் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசல்மேனியா வரைக்கும் கூட மேபி குந்தர் வந்து ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கலாம், ஏன் ரசல்மேனியா தாண்டியும் இருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்சை தான் இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ வந்து சமீபத்தில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள தான் நடக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகட்டாலும் இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் பிராண்ட் நியூ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆகிட்டு. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பெய்லி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்க. பெய்லி வந்து இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாட்டோவில் செல்சி கிரீன் கூடயும் மிஷின் மியாயம் வந்து டிஃபினி கூடயும் மோத போகிறாங்க. இதில் யார் 2 பேர் வின் பண்ணாங்களோ அவங்க தான் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஃபைனலாக உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இதில் ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபினி ஸ்லிட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட மணி இந்த பேங்க் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடலாம், அவங்க வின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது மிஷின், இவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செல்சியஸ் கிரீன், பெய்லி, இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ரெஸ்லர் தான். பட் ஆனால் ஹீல் வெர்சஸ் ஃபேஸுக்குள்ளே ஒரு வேளை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் நடக்கும்னு நினச்சா செல்சியஸ் கிரீனை வின் பண்ண வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னனால தான் பெய்லி வந்து டபிள்யூபிள்யூவில் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாதது எதுவுமே இல்லை. எல்லா சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணிட்டாங்க, கொட்டி கிடக்குது புகழ் எல்லாமே. ஆனால் செல்சியஸ் கிரீன் ஒரு டாக்டிங் டைட்டில் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டிஃபினி கிட்ட மனித பேங்க் இருக்குது, அவங்க பழச்சிக்குவாங்க. பட் ஆனால் மிஷின் மியாயம் ஒன்றுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்டிலேயே மிஷின் மியாயம் தான் வந்து பிராண்ட் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு தகுதியான ஆள் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்கிறேன். அண்ட் செல்சியஸ் கிரீனை நான் வந்து தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணுறேன். ஏன்னா அவங்களும் ஒரு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த லிஸ்ட்டில் 2 பேரை சொல்கிறேன். ஒன்று செல்சியஸ் கிரீன் அல்லது மிஷின் மியாயம். 2 பேரில்
பேரில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ உமன்ஸுக்கான யூஎஸ் சாம்பியன் ஆவாங்க. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது மிஷின் மியாயம் பாவம் அவங்க இது வரைக்கும் ஒரு டைட்டிலையும் வின் பண்ணதில்லை. அதனால் மிஷின் மியாயமுக்கு என்னுடைய சப்போர்ட்டிங்காக நான் பண்ணுறேன். செல்ஃப் ஸ்க்ரீனா அல்லது மிஷின் மியாயமா அப்படிங்கிறோட உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் சாமி ஜயன் ட்ரூ மாக்கின்டையருக்குள்ளே நடக்கிற மேட்ச்சு. காய்ஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா, சாமி ஜயனுக்கும் ட்ரூ மாக்கின்டையருக்கும் 47வது தடவையாக இந்த மேட்ச் நடக்குது. இதில் பெரும்பான்மையான மேட்ச் வந்து ட்ரூ தான் வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி லைவ் ஈவெண்ட்டில் தான் இவங்களுக்குலாம் நிறைய மேட்ச் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான். ஆனால் மெயின் ஷோஸ்லேயே நிறைய நடந்திருக்குது. சாமி ஜெயின் ஹில்டனாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டையருக்கும் சாமி ஜெயினுக்கும் பல தடவை மேட்ச் நடந்திருக்கு. லாம்பே ஜாக் மேட்ச்சு, ஸ்டீல் ஷே மேட்ச்சு, அதுக்கப்புறம் பிளட் லைனில் இருக்கும்போது கூட பல தடவை நடந்திருக்குது. சரி அதை விட்டு தெலுங்களேன், ட்ரூ மாக்கின்டையர் ஃபேஸு சாமி ஜெயின் ஃபேஸஸ் கூட மேட்ச் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ட்ரூ மாக்கின்டையர் ஹீலு சாமி ஜெயின் ஃபேஸு அப்போவும் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயின் கார்டில் நடந்த எல்லா மேட்ச்லையுமே சாமி ஜெயின் வந்து தோற்று தான் போயிருக்காரு, ட்ரூ மாக்கின்டையர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவங்க ரேஜனில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் தான் சாமி ஜெயின் வின் பண்ணியிருக்காரு. மற்றபடி 44 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மாக்கின்டையர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாமி ஜெயின் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். இப்போ ட்ரூ மாக்கின்டையருக்கு ஒரு பயங்கரமான ஒரு புஷ் தேவை. அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கிட்ட தோற்று போனார், அகைன் வந்து சாமி ஜெயின்ட்ட தோற்று போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டையர் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மாக்கின்டையருக்குமான யுத்த பொருளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் தோத்துகிட்டே இருக்காரு. சரி ஃப்யூச்சரில் மேபி சாமி ஜெயின் வந்து ட்ரூ மாக்கின்டையரை வீழ்த்த வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரூ மாக்கின்டையருக்கு வெற்றிக்கான ஒரு மேட்சாக தான் இந்த மேட்சை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ராஸ் மேட்டோன்லேயே பல தடவை நடந்தது. இது ஒரு பேப்பரி லெவலில் இருக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அது ட்ரூ மாக்கின்டையரோட வெற்றிக்காக தானே. அடுத்த மேட்ச்சு உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இது வந்து லிவ் மோர்கனுக்கும் இயோ ஸ்காய்க்கும் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் லிவ் மோர்கனுக்கும் ரியா ரெப்ளிக்கும் தான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் வந்து நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் கைஸ் நான் அதை சொல்லியே ஆகணும், ரியா ரெப்ளியும் இயோ ஸ்காயும் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்சை ரெசல்மேனியாவில் வச்சா கூட கண்டிப்பாக ஒரு ஒருத்தான மேட்சாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி பேஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படியாவது லீவை நம்ம அடக்கி அவகிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு டோட்டல் எய்மிங்காக பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளிக்கு இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரியாவுக்கும் லியூவுக்கும் தான் அடுத்த ஃபியூடாக கண்டினியூ பண்ணுவாங்க ரெசல்மேனியா டைமில். ஸோ அதனால் இப்போதைக்கு லிவ் மோர்கன் வந்து அவங்களுடைய உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இயோ ஸ்காய் வந்து வின் பண்ணதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த மேட்ச் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பார்க்க போகிறதில்ல ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு நபர். ஆனால் அவருக்கு இன்னும் மேட்ச் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி சோலோ சிகாவை கூடவோ அல்லது டீம் கூடவோ ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணாலுமே போகலாம். ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ் பண்ணதுனால அதுக்காகவே ஃபேன்ஸ் நிறைய பேர் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக வேணால் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணலாம், அட்லீஸ்ட் அப்பீரியன்ஸ் அச்சீவ் பண்ணலாம். அடுத்த மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுடைய மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். சமீபத்தில் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அதில் கோடி ரோட்ஸ் கிட்ட இதை வந்து நீ ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் டே மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக அவர் கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அந்த கிஃப்ட் ஏதோ தங்க ட்ரெஷன் மாதிரி மின்னுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம காலையில் சேனலில் பேசியிருப்போம். ஆக்சுவலி அதுக்குள்ளே இருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பழைய ஈகிள் சாம்பியன்ஷிப். அசலிங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை பற்றி தெரியும். இது கஸ்டமேட் WWE ஈகிள் சாம்பியன்ஷிப் தான். பட் ஆனால் கோடி ரோட்ஸோடைய அப்பா காலத்தில் இருந்த ஒரு ஈகிள் சாம்பியன்ஷிப் இருக்குது. அந்த சாம்பியன்ஷிப்பை தான் ஒரு வேளை இந்த ஒன் டே வந்து இந்த சாம்பியன்ஷிப் நீ வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கு பதிலாக ஒன் டே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்சை பற்றி சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது ஃபியூடு. பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வெற்றி பெறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். கோடி ரோட்ஸ் தான் அகெயின் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடி vs கெவின் ஓவன்ஸ் இந்த ஃபினிஷ் த ஸ்டோரியில் கண்டிப்பாக
கண்டிப்பாக கோடி ரோஸ் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு. ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கூட கோடி ரோஸ் தான் சாம்பியனாக இருப்பார். இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இட் நாட் த அஃபிஷியல். இது உண்மையா அப்படின்னு தெரில, சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டோட நடக்க போகிற மேட்சஸ். உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கியிருக்கேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமராங் நண்பா.